அண்ணன் மலை மாதிரி என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரு மட்டும் இல்ல, என்னோட மொத்த குடும்பமுமே என் மேல நம்பிக்கை வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை உடைச்சு எப்படி உன் கூட சேர போறேன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் பூஜா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நான் ஏதாவது யோசிக்கிறேன். எப்படியும் வீட்ல சொல்லி சம்மதம் வாங்கிடலாம். இல்ல வினோத், வீட்ல என் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கௌதம கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, இன்னொருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. வீட்ல வேற நீ செல்வி அண்ணியோட சொந்தக்காரன் அறிமுகமாயிட்ட. ஆனா நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், எனக்காக தான் நீ வீட்டுக்குள்ள வந்தேன்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான். அதோட கீர்த்தி அண்ணியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உன்னையும் என்னையும் மாட்டி விடுறதுலயே குறியா இருக்காங்க. அதான் எப்படி உன் கூட சேர போறேன்னு தெரியல, பயமா இருக்கு வினோத். என்ன பூஜா மாதிரி இருக்கு? பக்கத்துல ஏதோ பையன் இருக்கான். யாரா இருக்கும்? பூஜா, என்ன பூஜா இங்க நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? 2 பேரும் ஏன் நிக்கிறீங்க? இல்ல கௌதம், மண்டபத்துல மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் ஹோட்டல்ல இருந்து வேற ஒரு மிக்ஸி எடுத்துட்டு மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கேன். மண்டபத்துக்கு போகணும்னா நேரா மண்டபத்துக்கே போயிருக்கலாமே. எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல கௌதம், இவரு செல்வி அண்ணியோட சொந்தக்காரரு. அண்ணியோட அப்பா வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்டுட்டு இருந்தாரு, அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாங்க, அவர் வீட்டுக்கு போகணும், வழி தெரியல, அதான். நான் கூட மறுபடியும் அந்த டப்பா ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். சாரி பூஜா, நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். பரவாயில்ல கௌதம். பிரதர், நீங்க செல்வி அக்காவோட அப்பா வீட்டுக்கு தானே போகணும்? அவர் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. நான் போற வழி தான். என் கூட வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். ஐயோ இல்ல, இருக்கட்டும்ங்க. வழி கேட்டுட்டேன், அதான் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா நடந்து போனா வந்துரும். அதனால என்ன பிரதர், வாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நான் போய்க்கிறேன், கிட்ட தானே. ஹரீஷோ? யா ஷியோர். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க. என்னமோ பூஜா, இன்னைக்கு ஃபுல்லா உன் நினைப்பாவே இருந்துச்சு. எப்படியாவது உன்னை பாத்துடணும்ட்டு கார் ஓட்டிட்டே வந்தேன். பாரு, வழியிலேயே உன்னை பாத்துட்டேன். காதலுக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க, அது நம்ம விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். பூஜா, ஒரு முக்கியமான கால் வருது, நான் கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீ சேஃபா போயிடுவீங்கல்ல? இல்ல நான் டிராப் பண்ணட்டுமா? இல்ல கௌதம், நான் போயிடுவேன். சரி பூஜா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பிரதர், நாளைக்கு எங்க வீட்டுல பூஜாவுக்கு ஒரு விருந்து கொடுக்கறோம். நீங்களும் அவங்க கூட வந்துருங்க. என்னடா ரோட்ல வச்சு கூப்பிடறானேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இல்ல, அது நான் எப்படி அங்கலாம்? என்ன பிரதர், நீங்க இவ்வளவு தூரம் பேசி பழகுறோம். நீங்க உங்க சொந்தக்காரங்க வேற, அதனால நீங்களும் எனக்கு முக்கியமானவங்க தான். நிச்சயமா நீங்க விருந்துக்கு வரணும், ஓகேவா? சரி, ஓகே. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பார்த்து பூஜா, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். பாய்.